நம்மளோட ட்ரெயின் ஜேர்னி குறுக்கு இந்த கௌசிக் வந்தா ஹாய் நம்மளோட ட்ரெயின் ஜேர்னி அதோட என் பண்ணிக்கிட்டாச்சு. இப்பதான் நாங்க வந்து எங்கடா இருக்கோம். நீங்க நினைக்கிற மாதிரி கிளி கூட புறா கூட கிடையாது, கோழிக்கோடு. யார் சாமி கோழிக்கோடுல வந்து இறங்கிட்டோம். 1 மணி நேரம் ட்ரெயின் லேட் வேற. 1 மணி நேரம் ட்ரெயின் லேட்டுக்கு அப்புறம் நாங்க இப்போ வந்து கோழிக்கோடுல இறங்கிருக்கோம். இங்க தன்னுடைய குழந்தைக்காக ஒரு தாய் வச்சிருக்கக்கூடிய ஒரு பாலை A few moments later நடந்திருக்குமா? பாரதி, நீ கண்ட புதுமை பெண்கள் எங்கே? நீ கண்ட புரட்சி பெண்கள் எங்கே? இங்கே. எக்ஸ்கியூஸ் மீ. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. இப்போ நான் பைக் வந்து 9 மணிக்கு தான் எங்க கையில கிடைக்கும். ஸோ 9 மணி வரைக்கும் எங்களால் சும்மா இருக்க முடியாது. இப்போ மணி 4 தான் ஆகுது. அதனால போயிட்டு கொஞ்சம் லான்ச் ரெஸ்ட் எடுத்துட்டு ட்ரெயின் ஆப்வியஸ்லி நாங்க தூங்கவே இல்லை, யாருமே தூங்க விடலைன்றது இன்னொரு பக்கம். தூங்கிட்டு காலையில் 9 மணிக்கு வண்டி எடுத்துட்டு இங்க இருந்து பயனோடு பறக்க வேண்டியதுதான். meanwhile ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க தேவா, என் தம்பி ஜீவா. இப்போ உங்களுக்காக ஒரு பாட்டு பாட போறேன். தேங்க்யூ. அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? ஒரு காலத்துல அவர் எப்படி வாழ்ந்தவர்னு தெரியுமா? வந்து எங்க அண்ணன் எப்படி தூங்கிட்டு இருக்காருன்றத நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எக்ஸ்க்ளூசிவா வந்து காலை 6 மணி. இப்போ வந்து காலைல 7:58 ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து ராயல் பிரதர்ஸ்னு ஒரு இடத்துல பைக் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே போய் நாங்கள் 6 பைக், ஏன்னா ஒரு பைக் வந்து 2500 ரூபா. அப்படி பார்த்தா 6 பைக்கோட ரேட் வந்து 15,000 பைக் மட்டும் புக் பண்ணியிருக்கோம். எங்கள் அண்ணன் வராது. 15,000 பைக் புக் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த பைக்கை போய் எடுக்கணும். வணக்கம்டா, கல்ல போறேன்டா. இங்க இருந்து 2.5 கிலோமீட்டர் இருக்கு. போயிட்டு பைக் எடுத்துட்டு அப்புறமா உங்களுக்கு நாங்க வந்து என்ன வடையா. NCS Tamil BGM. பைக் எடுக்க போனோங்க. பைக் எடுக்க போகும்போது நாங்க இந்த ஒரு பார்க்க பார்த்தோம். அப்படியே இந்த பார்க்குள்ள போலான்னு இருந்தோம். அப்படியே போவோம். இதான் வந்து ஏதோ ஒரு பார்க். இந்த பார்க் பேர்லாம் எங்களுக்கு தெரியல. திருநெல்வேலி கண்ணா மாட்டியடா. இந்த பார்க் பேர்லாம் எங்களுக்கு தெரியல. ஆனா வெளியிருந்து பார்க்கும்போது செம்மையா இருந்துச்சு. நம்ம ஊர்ல எக்கோ பார்க் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்ப நம்ம உள்ள போயிட்டு என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாப்போம். சித்தப்பு, நீங்க எப்ப வந்தீங்க? உண்மையாவே மழை பெஞ்சிருக்கு. பட் அது மலைக்காக இந்த மரம்லாம் எங்க வீட்டுல வந்து நிறைய கடந்துச்சு. இப்பயும் இருக்கு, ஆனா இப்ப எங்க இருக்குன்னு தெரியல வீடு. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? பாருங்க செம்ம வியூ. ஹரி அப்படியே மொத்தமா அப்படியே கவர் பண்ணு. ஹரி இப்ப என்ன கவர் பண்ணு. இது எதுக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கரண்ட் கண்டி இல்ல, நம்ம என்னைக்கா மழை கிளர் பெஞ்சு வந்து நிக்கிறது கண்டி.
டெவலப்பர் நைஸ் ஜோக் அங்கிள். ஒருத்தையும் வாழ்த்து அடிச்சு நிக்கிறான் பாரு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு தம்பி சாகசம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சாகசத்தை நம்ம பண்ண போறோம். ஆமி பண்ணுவான் முதல் எடுத்தோம். எல்லாம் பாத்துக்கோங்க. பண்றாமே. கமான் கமான் கமான். 1 2 3 ஏப்ரல் ஃபூல். மூக்கு முறை உடையறதுக்கு எதுக்கு நம்மளுக்கு இன்னும் 5 நாள் இருக்கு. 5 நாள் போட்டுக்கலாம் பாத்துக்கோங்க. இல்லடா போடலடா. ஜட்டி போடல இங்கிட்ட. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா நீ. நாங்க காலையில போய் வண்டி எடுக்க போனோம். வண்டியில எடுத்து வந்தாச்சு. இப்போ நாங்க வண்டியில ஏறிட்டு உங்களை மீட் பண்றோம். வாங்க வாங்க. இந்த மாதிரி பீஸ் தான் ஓகே தான். அலப்புறம் ஸ்டார்டிங் பிரெயின் இல்ல பேதியில போவான். அது என் பொண்டாட்டில. பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு ஏண்டா ஏண்டா மானம் கெட்ட பல. வெல்கம் டு யங்ஸ்டர் சலப்ரை சேனல். இன்னைக்கு வந்து நாங்க எங்க வந்திருக்கோம் தெரியல, எனக்கே தெரியல. இப்பவே கண்ணை கட்டுது. ஒரு beach. பக்கத்துலயே பீச் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. சோ வந்து அந்த பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். ஆமா, யதார்த்தமா சாப்பிடுறதுக்காக நீ பார்த்தோம். சாப்பிட பண்ணி பாடுறப்ப பாத்தீங்கன்னா இந்த பீச் இவ்வளவு பெரிய கடல் இந்த இடத்துல எங்களுக்கே தெரியல. அதோட ஒரு வழியா கண்டுபிடிச்சு வந்துட்டோம். வந்து எல்லாம் சிறுசா தான் இருக்குமா? பெருசா தான் இருக்கு. இது கொஞ்சம் பெரிய கடலா இருக்கு. ஆனா எங்க போற ஓடிட்டா இருக்குடா மச்சான் சொன்னா கேளுடா. தற்கொலை பண்ணிக்காதடா. டேய் ஒண்ணு கிடைக்க போறேன்டா. இரு நானும் வரேன். கேரளா கோழிக்குடி பீச்சில் இருக்கோம். நம்ம அந்த பீச்லயே நம்ம பிடிச்ச விஷயம் என்னன்னா, குடிச்சவங்க கூட பாட்டில வந்து குப்பையில போட்டுருக்காங்க. அது மாதிரி நம்ம ஊர்ல எல்லாரும் குப்பையில போட்டோம்னா நாடு சுத்தமாயிரும். அவ்வளவுதான். அதான் கேட்டு போறேன். அவன் கேட்கறது அவன் உரிமை, சொல்றது நம்ம கடமை. அவ்வளவுதான். நிறைய பேசி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு 6 பைக் ஆச்சு. நிறைய ஃபார்மாலிட்டிஸ். 70 கிலோமீட்டர் மேல போனா ஃபைனா, 3 பேருக்கு மேல உட்காந்து ஓட்டினா ஃபைனா, 2 பேர் மஸ்ட் ஹெல்மெட் போட்டுருக்குன்னு சொல்றாங்க. செம்ம ரூல். ஆனா இதை பொறுத்த வரைக்கும் 70க்கு மேல போக கூடாது. 70க்கு மேல போக கூடாது. அதுல நிறைய ரூல் இருக்குங்க. அது நம்ம நோவேலாம் போய் டேரக்டா கேமரா தான் பார்த்துச்சுன்னா டேரக்டா ஃபைன் அடிச்சு விட்டுறானுங்க. 1000 2000 போலீஸ்காரன் மேட்டரே கிடையாது அவன். ஆனா இது நிறைய அந்த சிட்டி ரொம்ப நல்லாவே இருக்கு. இப்போ நம்ம கம்பேர்ட் வித் தமிழ்நாடுக்கு வந்துட்டு இங்க எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. பை பை. ஓகே, நாங்க போய் சாப்பிட்டு மீட் பண்றோம். பை பை. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபுட் எப்படி இருக்குன்னு சொல்லி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பீஃப் கறி செம்ம, மீன் கறி தாரம், முட்டை கறி மட்டும் நான் சாப்பிடல. ஒரு ஆள் சொல்லுப்பா. அது மட்டுமே போதுமான இருந்துச்சு. அடுத்து நம்ம பிரசனா இருப்பா பிரச்சனை வந்துக்கிறேன். உங்களோட கருத்து. ஆமா, நீ சொல்ற மாமா. பீஃப் வந்து தரம் மஸ்ட் ட்ரை. சால்ட் ட்ரை பண்ணாத பீஃப்
சொல்றா மாமா. அவ்வளவுதான், எதுக்கு அவன், நம்ம வாட்டி நம்ம வேலையை பார்ப்போம். வழக்கம் போலதான் நாங்க ரெசார்ட் போயிட்டு இருந்தோமா, யதார்த்தமா நாங்க இங்கிட்டு வந்தோம், யதார்த்தமா ஒண்ணு அமைஞ்சிருக்கு. இங்க பாருங்க. வண்டி ஏற மாட்டேங்குது. வண்டி இழுக்க மாட்டேங்குதா? அந்த வண்டி போகுதுடா, எனக்கு அந்த வண்டி இருச்சலா வருது. என் வண்டி போல இருக்கிறது 2வது வச்சா, அந்த வண்டி எப்படிடா போகுது? மட்டும் 45, உனக்கு மட்டும் அப்புறம் 50 கொடுக்க. அதுக்கு ஏன்ட கோவப்படுற? கம்பெனிக்காரன் போய் கேளு. மச்சான் அவன் என்ன ஏமாத்திட்டு போயிட்டான் மச்சான். விடு மச்சான், எல்லாமே இந்த பொண்ணுங்களே இப்படிதான் மச்சான். மச்சான் நம்மள எல்லாருமே இப்படி கெடுத்துருவாளுங்க மச்சான். என்ன எல்லாம் ஜாக்கிங் போறீங்க? ஒன்னையார் எடுத்தா தள்ளு, எங்க நான் எடுத்தேன். ரொம்ப ஆசையா வந்து நான் ஃபால்ஸ் குளிக்கலாம்னு வந்தோம். பட் 4 தண்ணி வர்ற இடத்துல அங்க ரொம்ப லைட்டா தலையை நினைச்சிட்டோம். உள்ள வந்து குளிக்க அலௌட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து நம்ம ஒரு கிளிப் மட்டும் எடுத்துட்டு ஓவர் பிளட், அதனால வந்துட்டு நிறைய இடத்துல குளிக்க கூடாது, ஃபுல் ரெயின், அதனால தண்ணி வந்து கொஞ்சம் ஓவரா வருது. ஸோ அதனால குளிக்க அலௌட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வேற ஒரு இடத்துக்கு இனிமே போகலாம். சின்ன வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு, அங்க போய் குளிச்சுட்டு அப்படியே நம்ம ரெசார்ட்டுக்கு போகலாம். ஆல்ரெடி உருகி உருகி போனதடி. எங்களோட ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். இதான் எங்களோட ரெசார்ட். எங்க இருக்கிறோம் என்று எங்களுக்கே தெரியல. ரெசார்ட்காரவங்க வந்து போன் எடுக்கல, டவர் கட் ஆயிடுச்சு, போன்ல சார்ஜ் இல்ல, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். எப்படியாவது ஊருக்கு பஸ் ஏத்தி விட்டுருடா, மதுரைக்கு போய் பொழைச்சுக்கிறேன், வெளியூருக்கே வர